விஜய் தான். நோ டவுட், எந்த டவுட்டும் இல்லை. டிவிக்கே தான் காரணம். மாற்றம் ஒன்று தான் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக மாற்றம் ஒன்று தான். எல்லாமே மாறணும். படித்தவன் ஒரு ப்ளஸ் ஒரு ஃபீல்டில் இருக்கார், அதுலேயும் நம்பர் 1ல் இருக்கார். அவ்வளோ பெரிய இன்கம் வேணான்னு சொல்கிறாரு. இது யார் சொல்லுவாங்க? இப்போ உங்களோட இன்கம் நீங்கள் வேணான்னு சொல்ல முடியுமா? கொடுத்தது யாருன்னு கேட்டால் மக்கள் தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு. இதை விட வேறு என்ன வேணும்? ஒரு மனுஷன் ஹானஸ்ட்டாக பதில் சொல்ல. நாங்கள் எல்லோரும் வேசர்படி ப்ரோ. வேசர்படி ஃபுல்லாக விஜய் தான் ப்ரோ ஓட்டு. வேசர்படின்னு இல்லை, தமிழ்நாடே சிஎம் அவர் தான், நோ டவுட். இரு ப்ரோ, நீங்களாம் பேசிட்டீங்களா? இட்டு வாங்க. என்ன கொஸ்டின் கேளு. இந்த வாட்டி சிஎம்மா வர்றது ஸ்டாலின் தான் ப்ரோ வருவார். ஆமாம், புரியல ப்ரோ. அரசியல் வேறு, சினிமா வேறு ப்ரோ. அதுக்கான காரணம்னா இப்போ நடக்கிற எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் தான் ப்ரோ. எல்லாமே இப்போ நார்மலாக ஃப்ரீ பஸ்ஸு, இப்போ லேடிஸ்க்கு எல்லாமே 1000 rupees கொடுக்குறாரு. பெரிய ஒரு முன்னேற்றம் தானே. இதுக்கு முன்னாடி இருக்கு. மந்த்லி 30,000 இன்கம் வாங்குறவங்க லேடியும் இருக்காங்க. வேலைக்கே போகாமல் பென்ஷன் வாங்குற லேடியும் இருக்காங்க. இப்போ கம்பேரிசன் இருக்குல்ல. ப்ரோ அது என்னடா, அதுதான் திராவிட மாடல். தட் இஸ் த மாடல். பண்ணுறோன்னு சொல்லி இப்போ நான் கேட்குறேன், துப்பறிவாளர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு பற்றி ஏதாவது பேசலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணியும் அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்காது. ஒரு மனுஷனுடைய தேவை வந்து எனக்கு தெரியணும், நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தக்கூடாது. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன், எனக்கு அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு நான் அதை சரி பண்ணுறவங்க தான் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் உட்காந்துன்னு இருக்கணும். பிரச்சனை இருக்குது, ரைட்டு, நீ அதுக்காக போராடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்யூஷன் தரேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னா இது என்ன யூஸ்? இது இருக்குது. அரசாங்கன்றது அப்படி இருக்கக்கூடாதுல்ல. மக்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். இங்கே மெடிசன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எதுவுமே இல்லை. அது ஃபஸ்ட்டே நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது ரெடி பண்ணணும். நான் ஒரு சிஎம்னு சொல்லிக்கணும். மக்களை பற்றி யோசிக்காமல் இருந்து லாஸ்ட்டில் நம்ம கஷ்டப்பட்டு விஷயங்கள் தெரிவித்து பிறகு நீங்கள் எங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறது எந்த யூஸ் இருக்காது. லாஸ்ட்டாக ஒரு நியூஸ் ஒன்று, அது பார்த்தீங்களா? நியூஸ் ஒன்று கொடுத்தாரு. 31 இருந்து எல்லாருமே கான்ட்ராக்டில் இல்லாமல் எல்லாருமே வந்து நார்மலாகவே தூய்மை போராடணும்னா ப்ரோ. இரு ப்ரோ, நான் பேசிடுறேன் ப்ரோ. நான் பேசிட்டு நீ பேசுகிறேன். ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலி இருக்குது. ஒரு ஃபேமிலி எப்படியோ அதே மாதிரி தான் அரசாங்கமும். ஒரு ஃபேமிலியை ஒருத்தர் ரன் பண்ணுறாருன்னா அந்த ஃபேமிலியில் என்னென்ன தேவை, எது முன்னுரிமை கொடுக்கணுமோ அதெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க. எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அது முன்னுரிமை கொடுப்பாங்க. உன் கோரிக்கை நீ வச்சிருக்க, அது வந்து நீ இது மாதிரி தெரிவிச்சிருக்கிற, அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணணுமோ நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். அடுத்த வாட்டி வரும்போது நிறைவேற்றுவேன்ட்டு அவர் சொல்லலைல்ல. 4 வருஷம் இருந்தார். பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணார்? இந்த 5வது வருஷம் என்ன பண்ணுறாரு? ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிறப்ப மட்டும் 5000 ரூபா கொடுக்கலாமா நீங்கள் அப்படின்னு அடுத்தவங்கள ப்ரெஷர் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? 4 வருஷம் எதுவுமே பண்ணலை. 5வது வருஷம் எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சு 3000 ரூபா போட்டிருக்கோன்றீங்க. என்னங்க இது? இன்னுமா ஜனங்க அப்படியே இருப்பாங்க? மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பாங்க. எல்லாரும் படிச்சுட்டாங்க, எல்லாரும் நாலேஜ் இருக்குது. இதுக்கும் என் சித்தப்பா கூட இந்த மாற்றுத்திறன் இதில் நம்ம துப்புரவு பணியாரில் வேலை செஞ்சுருக்காங்க. நானும் அந்த போராட்டத்தில் போய் நானும் கலந்துக்கினேன். புரியுதா? ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த போராடுறது வந்து அது தனிப்பட்ட உரிமை, நம்மளோட உரிமை. அது போராடி தான் வாங்கணுன்றது. இதுக்கு இவங்க என்னடானா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் போராடணுன்றாங்க. அதுதான் இங்கே அதுதான் தப்பே. சில விஷயங்கள் என்னுடைய தன்மானம் போகுது, அதுக்கு போராடணும். தமிழ்நாட்டோட தன்மானம் போகுது. போராட விடுறதுன்னா எடுத்த உடனே எல்லாமே பண்ணிட்டோம்னா அதோட இன்ஸ்பிரேஷன் தெரியாது ப்ரோ. ஏன்னா பண்ணணும்னா அதுக்கு ஒரு இதெல்லாம் இருக்கணும். ஜீவோ பாஸ் ஆகணும். காக்க வைக்கிறது இல்லை. இப்போது இரு ப்ரோ, நான் சொல்லிடுறேன். அதுக்காக நீங்கள் சொல்லுங்கள். இப்போது எடுத்த உடனே நீங்கள் வந்து கேட்கணுன்னு நாங்கள் எடுத்து பண்ணணுன்னா எங்களுக்கு அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நெக்ஸ்ட் அப்டேட் என்ன இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் பண்ண முடியுமே. அந்த பிளானிங் இருக்கணும். எடுத்த உடனே நீ கேட்ட உடனே நான் எடுத்து கொடுத்துருன்னா எங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஒருத்தர் 10 பேர் பர்மனெண்ட் பண்ணுறாங்களா, 10 பேருக்கான ஊதியத்தை நான் கொடுக்கணும். உனக்கு அதுக்கேற்றனா நம்மக்கிட்ட இருக்கணும், அந்த பணம் இருக்கணும் ப்ரோ. அதுதான் ப்ரோ. அந்த ஒரு அரசியல் என்னும் போது 234 தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் எல்லாரும் இருக்கிறாங்க. ஏன் ப்ரோ வந்து பார்க்கல? நிறைய பேர் வந்தாங்களே ப்ரோ, அரசியல்வாதிகள் எல்லாருமே. திமுக
திமுக முடிவு எடுத்ததுன்னா முடிவு எடுத்தாங்கல்ல, முடிவு எடுத்துட்டு தானே இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நான் பார்க்கல அதை. ஆ ஆ இவங்களே போராடுற விட்றீங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நீ நம்ம ஏதாவது ஒரு பர்மனெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட அந்த பட்ஜெட்டில் இருக்கிற அந்த பணம் இருக்கணும், ப்ளஸ் அந்த இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஓய்வு பெற்றவங்க அமௌண்ட் கூட ஆ ஓகே. ஏன் ப்ரோ கேட்க ஆள் இல்லை? இருக்கே ப்ரோ, அதுக்குன்னு சங்கம்லாம் இருக்கே. கம்மிங் எலெக்ஷனில் ரிசல்ட் தெரிஞ்சிடும், முடிஞ்சு போச்சு. டோன்ட் வரி, தமிழ்நாடு ஜனங்க பிரச்சனையே இல்லை. அவர் வருவார், அவருக்கு தெரியும், அவர் பார்த்துப்பாரு. அவங்களோட டேடியே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சிஎம் எலெக்ஷன் நடக்க போகுது. யார் முதல்வர் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லவங்க வந்தால் நல்லாயிருக்கும். நல்லவங்க வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 4 பேர் இருக்காங்க. சரி, யார் யார் சொல்லுங்க? கூட்டணி இருக்காங்க, ஏடிஎம்கே கூட்டணி இருக்காங்க, தாவேக்காவும் நாதாக்காவும் தனித்தனியாக நிற்கிறாங்க. ஓகேவா? இந்த 4 கட்சியில் யார் வந்து ஆட்சி பண்ணி நினைக்கிறீங்க? ஆக்டிவ்னஸ் எனக்கு விஜய் பிடிக்கும், பட் பாலிடிக்ஸ் வைஸ் எனக்கு தெரியாது. டிஎம்கே ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இல்லை, எந்த ஆட்சி வந்தாலுமே அவங்கவுங்க பாக்கெட் தான் நிரப்ப வைக்கிறாங்க. இருக்கிற எனக்கு 2019 எனக்கு கடன் அடைக்கிறேன் நாங்கள் எஜுகேஷன் லோன், இன்னுமே எனக்கு அடைக்கல. யார் கரண்ட் டிஎம்கே தான். ஆனால் அவங்க தான் வரணும்னு நினைக்கிறீங்க? தராங்களே, ஏற்ற மாதிரி செய்கிறாங்களே. என்ன தான் எடுத்துகிட்டு போனாலும் கொடுக்குறாங்களே. ஸோ ஏடிஎம்கே பிரிஞ்சிடுச்சு, டிஎம்கே சம்திங் பண்ணுறாங்க. டிவிக்கு வந்தாலும் ஓகே தான், எது வந்தாலும் நல்லது செஞ்சால் ஓகே தானே உங்களுக்கு? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கட்சி வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எந்த கட்சியும் இல்லை ப்ரோ. நான் தான் சிஎம் வரணும். அப்புறம் நீங்கள் தான் நல்லது பண்ணுவீங்க. என்ன நல்லது பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இலவச கல்வி வேறு என்ன கொடுக்கலாம்? இலவச குடிநீர் அதான் எல்லோரும் கொடுத்துட்டுருக்குறாங்க. வேறு என்ன கொடுக்கலாம்? எல்லாருக்கும் இலவச ஃபுட் கொடுக்கலாம். எல்லாத்தையும் இலவசம் கொடுத்துட்டா எப்படி கஜானா காலி ஆகிடாதா? என்ன பண்ணுவீங்க? 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ப்ரோ அந்தளவுக்குலாம் இல்லை ப்ரோ. எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும், அவ்வளோதான். இப்போது பணக்காரங்க இருந்துட்டு இருக்காங்க, ஏழையாக ஏழையாகவே இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் சமத்துவன்றப்போ எல்லாருக்கும் இலவசம்னு இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக வந்து சேரட்டும். ஒரே ஸ்கூலில் படிக்கணும் அந்த மாதிரி சொல்லுங்களா? இப்போ பணக்காரங்களும் படிக்கிறாங்க, இல்லாதப்பட்டவங்களும். இப்போ என்னெல்லாம் வந்து எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சார், கான்வெண்ட்டில் படித்தா நல்லா இருப்பேன்னு தான் படிக்க வச்சார். என் கூட படித்தவனும் நல்லா தான் வேலை செய்கிறான், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவனும் நல்லா தான் வேலை செய்கிறான். இது கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவாக தான் போய் சேருது. நானும் சமச்சீர் கல்வி தான் படித்தேன், மெட்ரிகுலேஷன் படித்தா நான் சமச்சீர் கல்வி தான் படித்தேன். நான் சிபிஎஸ்சி படிக்கிறவனும் எனக்கு கீழே வேலை செய்கிறான். நல்லா தான் போயிட்டுருக்கு. எதுலையுமே இல்லை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா எல்லாம் போதும் தான். அவன் நல்லா இருக்கான்னு இவன் போடாமல், இவன் நல்லா இருக்கான்னு இவன் எல்லாம் வந்தாலே எல்லாம் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லை ப்ரோ, அவங்கவுங்க இது யார் அதிகமாக பட்டிக்கு மாற்றுறாங்களோ அவங்களுக்கு வரும்.